ஒரு பழங்கால சிவன் கோவில் மண்டபத்தில் இரவு நேரம் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. நான் இரவு இங்கே தங்கலாமா? நிச்சயமா. உள்ள வாருங்கள், நல்வரவு. சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார். ஒருவர் சொன்னார், என்னிடம் 2 ரொட்டிகள். மற்றவர் சொன்னார், என்னிடம் 3 ரொட்டிகள். மொத்தம் 8 ரொட்டிகள். ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டுகளாக வெட்டுங்கள். 24 துண்டுகள் கிடைக்கும். நாம் மூவரும் ஆளுக்கு 8 துண்டுகள் எடுத்துக்கொள்வோம். ஆளுக்கு 8 துண்டுகளை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அமைதியாக உறங்கினார்கள். பொழுது விடிந்தது, மழையும் நின்றது. 3வது பயணி கிளம்பும் போது, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லி 8 தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு சென்றார். 3 ரொட்டி கொடுத்தவர் சொன்னார், இந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4 எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 5 ரொட்டி கொடுத்தவர் சொன்னார், 3 ரொட்டி கொடுத்தவனுக்கு 3 காசு. 5 லாய்த்தை கொடுத்து 5 அணுக்காக்கி 5 தான். ஆயம் அதுதானே. சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரச சபைக்கு சென்றது. உங்கள் விவகாரத்தை விளக்குங்கள் அரசே, எங்கள் பக்தி கேள்விக்குறியாக உள்ளது. நியாயம் வெல்லும். அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரியவில்லை. இரவு முழுவதும் இதே சிந்தனையில் இருந்தார். கனவில் சிவபெருமான் காட்சி தந்தார். 3 ரொட்டி கொடுத்தவன் 1 துண்டை தானம் செய்தான். 1 ரொட்டி கொடுத்தவன் 7 காசு 5 ரொட்டிகளை தானம் செய்தான். 3 ரொட்டி கொடுத்தவருக்கு 1 காசு, 5 ரொட்டி கொடுத்தவருக்கு 7 காசுகள். அடுத்த நாள் அரசன் தீர்ப்பு 1 காசு, 5 ரொட்டி கொடுத்தவருக்கு 7 காசுகள். சிவபெருமானின் கணக்கு இப்படி துல்லியமாகத்தான் இருக்கும். நாம் இழந்ததை அல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து கொடுத்த தியாகத்தை தான் அவன் பார்க்கிறார். இது சிவனின் தர்ம புண்ணிய கணக்கு. ஓம் நம சிவாய.